இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்கான வசனம் மத்தேயு 19வது அதிகாரம் 18வது வசனம். இயேசு அவன் வாலிபன் இயேசுவை நோக்கி எவைகளே என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். 16வது வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு வாலிபனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்த சம்பாஷணையை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். வாலிப பருவத்திலே அவன் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறான். தேடி வந்து நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு, மோட்ச ராஜ்யத்தில் போய் சேருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். வாலிபத்திலே அவனுக்கு வந்தது ஒரு சரியான எண்ணம். வாலிபத்திலே தான் மறு உலகத்திற்கான காரியங்களை தீர்மானிக்க வேண்டும். இந்த முழு வாழ்க்கையும் மறு உலகம் போய் சேருவதற்கு ஏற்றபடி எப்படி வாழ வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய வயது இந்த வாலிப பருவம். அவன் சரியான ஒருவரிடத்திலே போய் கேட்கிறான், இயேசு கிறிஸ்துவனிடத்திலேயே போய் கேட்கிறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சரியான ஒரு கேள்வி. அவன் சரியாக கர்த்தரிடமே போய் கேட்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ கற்பனைகளை கைக்கொள், கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக, இந்த கற்பனைகள் எல்லாம் நீ கைக்கொள், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். உடனே அந்த வாலிபன் ஆண்டவரிடத்திலே திரும்ப, ஆண்டவரே, இவைகளெல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன், என்னிடத்திலே இது என்ன குறை இருக்கிறது என்று கேட்கிறான். உடனே ஆண்டவர் அவனிடத்திலே, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அந்த வாலிபன் அதை கேட்டு அந்த பதில் பிடிக்காமல் அவரிடமிருந்து அவன் போய்விடுகிறான். அவனுக்கு அந்த பதில் ஏன் பிடிக்கவில்லை என்றால், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் போனதும் கர்த்தர் சொன்ன பதில் தான் நம்மை சிந்திக்க வைக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனிடத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டுடைய பதிலை நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், சிறு வயதிலிருந்தே எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு நல்லவர்களாக வாழலாம், எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழலாம். ஆனால் அது போதாது. பரலோக ராஜ்ய பிரவேசத்திற்கு அதிகப்படியாக இன்னும் ஒன்று தேவைப்படுகிறது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், நிலையற்ற இந்த ஐஸ்வர்யத்திற்காகவே உலகத்திலே வாழாமல், கர்த்தருக்காக நாம் எதையோ செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாலிபன் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் போய்விட்டான். வாலிப பிள்ளைகள் இதை கவனிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். வாலிப பருவத்திலே எதிர்காலத்திற்கான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை நிர்ணயிப்பது நீங்கள் தான். வேதம் நமக்கு சொல்லுகிற அந்த வாலிபன் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே நிறைய இருக்கிறது. ஆனால் அவன் ஐஸ்வர்யத்தை விட மனதில்லாதவனா இருக்கிறான். அவனுக்கு இன்னும் ஐஸ்வர்யம் வேண்டும். இன்னும் இந்த உலக நன்மைகளை, இந்த உலக
இன்பங்களை அவனுக்கு அனுபவிக்க வேண்டும். கர்த்தரை பின்பற்ற அவனுக்கு மனதில்லை. நல்லவர்களாக நாம் வாழ்ந்து விடலாம், கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு வாழ்ந்து விடலாம். ஆனா அது போதாது. இன்னும் அதிகப்படியாக ஏதோ ஒன்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அவருடைய எதிர்பார்ப்புக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேதத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி. ஆண்டவர் அதற்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்தார். இம்மையிலே 100 ரத்தினையாக நீங்கள் விட்டா எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுவீர்கள், அதே போல மறு உலக வாழ்க்கையிலே நித்திய ஜீவனையும் பெறுவீர்கள். என்னை பின்பற்றுகிறவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று இயேசு கூறியிருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு கட்டளையிடவில்லை என்று. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது உண்மையாய் கர்த்தரை பின்பற்றின ஒருவரும் நஷ்டப்பட்டு போகவில்லை. ஆண்டோருக்கு உத்தமமாய் இருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஏதோ விதத்திலே ஆசீர்வதித்தார். இந்த வெறும் உலக ஆசீர்வாதங்களையும் இந்த உலக நன்மைகளையும் மாத்திரம் நாம் நம்பி போகும் பொழுதுதான் எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் இழந்து போகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், அதிகப்படியாக கிடைக்கும். வெறும் உலக நன்மைகளுக்காகவே ஆண்டவரை நாம் தேடுவோமானால் அந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைத்த உடனே நாம் அவரை விட்டு விடுவோம். நிறைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடப்பது அதுதான். வாலிப பிராயத்திலே நான் சிறு வயது முதல் இவைகளெல்லாம் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் திருப்திப்படுகிற நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் உண்டு. ஆனால் அது போதாது. அதற்கு அப்பாற்பட்டு உலக நன்மைகளுக்காக, ஐஸ்வர்யத்திற்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை தேடாமல் அவருக்காகவே அவரை தேடுகிற ஒரு இருதயம் வாலிப பருவத்திலே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறேன், பாடகர் குழுவிலே நான் இருக்கிறேன், ஓய்வு நாட் பள்ளியிலே நான் ஆசிரியராக இருக்கிறேன், நான் ஊழியம் எல்லாம் செய்கிறேன், கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை தான் வாழ்கிறேன் என்று திருப்திப்படாமல் இன்னும் அதிகப்படியாக கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து அவரை நீங்கள் தேட வேண்டும். பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் அவரை தேடாமல், நான் கர்த்தரை தேடினால் இந்த நன்மைகள் எல்லாம் அவர் எனக்கு தருவார் என்று அவரை தேடாமல், அவரை நேசிக்கிற அன்பினால் அவரை நீங்கள் பின் செல்ல வேண்டும். அவருக்கு உகந்தவர்களாக நீங்கள் வாழும் பொழுது உலக நன்மைகளையும் கர்த்தர் தருவார், எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? ஆண்டவரே, மற்றவர்கள் நல்ல பிள்ளை என்று என்னை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் வாழாமல், இல்லை எனக்கு இந்த உலக நன்மைகள் வேண்டும் என்பதற்காக உம்மை நான் தேடாமல், உம்மை நேசித்து வாழ எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்கள். நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். ஐ லவ் ஹிம் மோர் அண்ட் மோர் என்று சொல்லி பாருங்கள். ஏசப்பா, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மிலே நான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும், உம்முடைய அன்பு இந்த முழு வாழ்க்கைக்கும் எனக்கு போதும் என்று சொல்லி பாருங்கள். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் வாலிப பையனும் வெறும் உலகத்துக்காக உம்மை தேடாமல் மீதுள்ள அன்பினால் உம்மை தேடும்படி அவருடைய இருதயத்தை எல்லாம் நீர் திருப்பம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை